அனைவருக்கும் வணக்கம். 12th மேக்ஸில் அஃபிஷியல் சாம்பிள் பேப்பரில் 2 மார்க்ஸ் பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஸோ ஏற்கனவே 1 மார்க் வந்து ஒரு 2 வீடியோவில் பார்த்துருந்தோம். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் ஒன், எவால்வேட் tan ஆஃப் tan இன்வர்ஸ் -1 + π/3. ஓகே, ஸோ இப்போ tan ஆஃப் tan இன்வர்ஸ் -x, அங்கே ஒரு ஃபார்முலா இருக்குது. tan இன்வர்ஸ் ஆஃப் -x is equal to minus tan inverse x. ஸோ அதை அப்ளை பண்ணிக்கலாம். மைனஸ் tan inverse of 1 plus π/3. ஸோ இப்போ tan ஆஃப் மைனஸ் tan inverse 1, டேனில் எப்போ 1 வரும்னா π/4 வரும். ஸோ இப்போ π/4 ப்ளஸ் π/3. ஓகே, இதை வந்து tan π/3 மைனஸ் π/4 இப்படி எழுதிக்கலாம். இங்கே ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். tan of a minus b equal to tan a minus tan b divided by 1 plus tan a tan b. ஸோ இந்த ஃபார்முலா படி நமக்கு tan π/3 minus tan π/4 whole divided by 1 plus tan π/3 π/4 into tan π/4. ஸோ tan π/4 1, tan π/3 60, tan 60 வேல்யூ √3. ஸோ அப்போ √3 -1 டிவைட் பை 1 ப்ளஸ் √3 × 1 √3 தான் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம ரேஷ்னலைஸ் பண்ணோம். ஸோ டினாமினேட்டரை சைனை மாற்றி மேலேயும் கீழே மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ இப்போது √3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது √3 -3 கிடைக்கும். அடுத்து -1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது -1 ப்ளஸ் √3 கிடைக்குது. ஹோல் டிவைட் பை a + b × a - b இங்கே. ஸோ அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் √3 ஸ்கொயர் பண்ணால் 3 கிடைக்கும். அப்போ டேரெக்டாக 3ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நியூமரேட்டரில் √3 வந்து 2 இடத்துல இருக்குது. ரெண்டுமே ப்ளஸ்ன்றதுனால ஆட் பண்ணிக்கிறேன். 2√3 -3 -4 ஆட் பண்ணால் -4 divided by 1 - 2. ஸோ இப்போ சார் நியூமரேட்டரில் -2 காமனாக வெளியே எடுத்துகிறேன் பாருங்கள். இப்போ 4 வந்து ப்ளஸ் ஆகிடும். இங்கே 2√3 வந்து -√3 ஆகிடும். டிவைட் பை -2. ஸோ -2 -2 கேன்சல் பண்ணால் ஃபைனல் ஆன்சர் 2 - √3. ஓகேங்களா? அடுத்து இதில் B1 ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் காஸ் இன்வர்ஸ் 3x - 2. ஸோ டொமைன்னா நம்ம அப்ளை பண்ணுற வேல்யூ, அதாவது இங்கே என்ன வேல்யூ அப்ளை பண்ணுறோமோ அதுதான் டொமைன். ஜென்ரலாக நமக்கு காஸ் இன்வர்ஸில் டொமைன் என்னவாக இருக்கும்? -1 to +1 இருக்கும். ஸோ இந்த இடத்துல 3x - 2ன்றதுனால 3x - 2ன்னு எழுதிக்கிறோம். இப்போ இதிலேருந்து எக்ஸோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ -2 கேன்சல் பண்ணோம்னா எல்லா சைடும் +2 ஆட் பண்ணிக்கலாம். +2 இங்கே +2, இது 2 கேன்சல் ஆகிடும். இங்கே 2 - 1 1 இன்னும், இங்கே 3x அப்படியே இருக்கட்டும், இங்கே 3 இன்னும் கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் எல்லா இடத்துலையும் 3ஆல் டிவைட் பண்ணோம்னா இங்கே எக்ஸோட வேல்யூ கிடச்சிடும். ஸோ இப்போ ஆன்சர் 1/3 is less than or equal to x is less than or equal to 3. ஸோ இப்போ டொமைன்னு பார்த்தோம்னா 1/3 க்ளோஸ்ட் இன்டர்வல் 1/3, 3. ஓ சாரி, 3 இல்லை, அது 3/3 1. ஸோ இதுதான் ஆன்சர். அடுத்து 22, இஃப் y is equal to ஒரு வேல்யூ கொடுத்துட்டு ப்ரூவ் தட் dy/dx is equal to. ஓகே, இது என்ன சொல்லி என்ன சாப்டர்? டிஃப்ரென்ஷியல் கண்டினியூட்டி அண்ட் டிஃப்ரென்ஷியபிலிட்டி. ஓகே, இது அப்படியே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் என்னாகும்? dy/dx is equal to log டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/tan of π/4 plus x/2. அகைன் ப்ராடக்ட் ரூல், டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் tan of π/4 plus x/2. இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது சீக்கண்ட் ஸ்கொயர் ஆகிடும்.
நான் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒரே ஸ்டெப்பில் போடுறேன். இதுக்கான ஆன்சர் அப்படியே மேலே போட்டுடுறேன். சீக்கண்ட் ஸ்கொயர் π/4 ப்ளஸ் x/2ன்னு கிடைக்கும். அகைன் இந்த π/4 இன்ட்டு x/2 டிஃப்ரென்ஷியேட் பண்ணோமா, d/dx ஆஃப் π/4 ப்ளஸ் x/2. ஸோ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன ஆகும், இது வந்து கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். இங்கே வந்து எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2ன்னு வரும். ஸோ இப்போ இன்ட்டு 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப்பில் ஆன்சர் என்ன வருது பாருங்கள். ஓகே, அதுக்கு முன்னாடி இங்கே டேனை நம்ம சைன் பை காசுன்னு எழுதலாம். இங்கே 1/tanன்றதுனால காஸ் பை சைன் இன்ட்டு சீக்கண்ட் ஸ்கொயரை 1/cos ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். π/4 ப்ளஸ் x/2 அகைன் 1/2. ஓகே, இங்கே காஸ் ஸ்கொயரும் இருக்கிற ஒரு காசும் இங்கே இருக்கிற ஒரு காசும் கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு டினாமினேட்டில் மட்டும் தான் வேல்யூ வருது. என்ன வருது பாருங்கள், 2 இன்ட்டு சைன் ஆஃப் π/4 ப்ளஸ் x/2 இன்ட்டு காஸ் ஆஃப் π/4 ப்ளஸ் x/2. இது வந்து டூ சைன் ஏ காஸ் பி அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ சைன் 2aன்னு எழுதிக்கலாம். அப்போது 1/sin 2 இன்ட்டு ஆங்கிள் π/4 ப்ளஸ் x/2. ஸோ இது என்ன ஆகுது, 1/sin 2 உள்ளே போச்சுன்னா π/2 ப்ளஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். sin 90 ப்ளஸ் தீட்டா, இது வந்து காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாமா, sin 90 ப்ளஸ் தீட்டா காஸ் தீட்டா. அப்போ 1/cos எக்ஸ்ன்னு எழுதலாம். இந்த 1/cosஐ சீக்கண்ட் எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஸோ நமக்கு dy/dx இஸ் ஈக்குவல் டு சீக்கண்ட் எக்ஸ்ன்னு கிடைக்குது. இதிலிருந்து dy/dx மைனஸ் சீக்கண்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். ஸோ இதை தான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. கிடைச்சிடுச்சு. ஹென்ஸ் ப்ரூவ். ஓகேவா? 23. ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இந்த மாதிரி இன்டெக்ரல் f(x) இன்ட்டு g(x) இருந்ததுன்னா கூடவே ப்ளஸ் f'(x) இன்ட்டு e(x)ன்னு இருந்ததுன்னா இதுக்கான இன்டெக்ரல் ஃபார்முலா வெறும் e(x) இன்ட்டு f(x). ஓகேங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனை ரெண்டாக பிரிக்க முடியுமான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்டெக்ரல் x-3ன்னு இருக்கா, அந்த x-3ஐ x-1 -2ன்னு எழுதலாமா, டிவைட் பை x-1 ஹோல் கியூப் இன்ட்டு e(x). ஸோ இங்கே இருக்கிற 1க்கு ஏற்ற மாதிரி இங்கே பிரிச்சுக்கிறோம். நமக்கு x-1 -2ன்னு கிடைக்குது. அடுத்து இந்த x-1 மட்டும் தனியாக வச்சுக்கலாம். இன்ட்டு e(x) மைனஸ் இந்த 2ஐ தனியாக எடுக்கும்போது 2 டிவைட் பை x-1 ஹோல் கியூப் இன்ட்டு e(x). இது மொத்தமாக சேர்த்து இன்ட்டு dx. ஓகே, இப்போ இது f(x)ஆக இருந்தது அப்படின்னா இது f'(x)ஆக இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ x-1 கேன்சல் பண்ணோம்னா இங்கே x-1 ஹோல் ஸ்கொயர் கிடைக்குமா? ஓகே, லெட் f(x) இஸ் ஈக்குவல் டு 1 டிவைட் பை x-1 இன்ட் இது வந்து f(x)ன்னு எடுத்துக்கிறோம். f'(x) என்ன வருதுன்னு பார்க்குறோம். இங்கே ஸ்கொயர் இருக்கா, இங்கே ஸ்கொயர் போட்டுருணும். ஓகே, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்ன ஆகும், -2. நல்லா பாருங்கள். ஸோ இதை வந்து x-1 இங்கே டினாமினேட்டில் இருக்குது, நியூமரேட்டர் போகும்போது -2ன்னு போட்டிருக்கோம். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா n இன்ட்டு x⁻n-1, அதாவது -2 இன்ட்டு x⁻(-2 -1). இது என்ன ஆகுது, -2 x-1 ஹோல் கியூப், இதை -2 டிவைட் பை x-1 ஹோல் கியூப்னு எழுதிக்கலாம். இது f'(x) கிடைக்குதா? சரியா? அப்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அப்படின்னா
x minus 1 whole square into e power x minus 2 divided by x minus 1 whole cube into e power x into dx ஓட வேல்யூ f of x into gx e power x அதாவது 1 divided by x minus 1 whole square into e power x இதுதான் ஆன்சர். ப்ளஸ் சி இன்டெகிரேட் பண்ணும்போது ப்ளஸ் சி வரணும். ஓகே, ஸோ இதுலேயே வந்து செகண்ட் ஒன் பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த ஏரியா ஆஃப் ஷேடட் ரீஜன் இந்த க்ளோஸ்டு ஃபிகர். ஸோ இதனுடைய ஏரியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இதனுடைய ஏரியா ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரிப்பு வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இது வந்து ஒய் ஆக்சிஸில் இந்த டைரெக்ஷனில் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்போ லிமிட் வந்து ஒய் ஆக்சிஸில் எடுக்கணும். இங்கே ஒய்யோட வேல்யூ 0, இங்கே ஒய்யோட வேல்யூ 4. ஸோ அப்போ ஃபார்முலா பார்த்தோம்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் எக்ஸ் டிஒய். லிமிட் வந்து ஒய் ஈக்குவல் டு சியிலேருந்து ஒய் ஈக்குவல் டு டி வரைக்கும் எடுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நமக்கு தேவையான ஈக்குவேஷன் எடுத்து எழுதிக்கலாம், லிமிட்டை வந்து எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, இப்போ எக்ஸ் டிஒய்ன்னு வரணும். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒய்ன்னு இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஒய்ன்னு வரணுமா? ஸோ இப்போ இங்கே ப்ளஸ் எழுதலாமா மைனஸ் எழுதலாமான்னு பார்த்தோம்னா எக்ஸில் மைனஸில் வரும்போது இந்த ஏரியா, ப்ளஸில் வரும்போது இந்த ஏரியா. ஸோ மைனஸ் வந்து அவங்க ஷேட் பண்ணலை, அப்போ இதை நம்ம எடுக்க வேணாம். ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ வெறும் ரூட் ஒய் மட்டும் எடுத்தால் போதும். ஓகேவா? ஸோ அப்போ ஏரியா இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஒய்யோட வேல்யூ 0 to 2 ரூட் ஒய் டிஒய். ரூட் ஒய்யை வந்து ஒய் பவர் 1/2ன்னு எழுதலாமா? இது இன்டெகிரேட் பண்ண என்ன ஆகும்? ஒய் பவர் 3/2 டிவைட் பை 3/2ன்னு வருமா? அது எழுதும்போது 2/3 ஒய் பவர் 3/2 லிமிட் 0 to 2. இங்கே ப்ளஸ் சி போடணுமான்னு கேட்டால் போடக்கூடாது. ஏன்னா டெஃபினட் இன்டெகிரலில் இந்த லிமிட் சின்ற கான்ஸ்டன்ட் வந்து வராது. ஓகே, இப்போ அப்பர் லிமிட் அப்ளை பண்ணலாம். 2 power 3/2 மைனஸ் லோயர் லிமிட் வந்து 0. 2/3 அப்பர் லிமிட் அப்பர் லிமிட் 4 தப்பாக அப்ளை பண்ணிட்டேன். இன்ட்டு ஸோ 3/2 4 power 3/2 4 power 3 இந்த பவர் 1/2 ரூட்டுன்னு எழுதிக்கலாம். இப்போ ரூட் 4 கியூப் எப்படி எழுதலாம் பாருங்கள்? ரூட் ஆஃப் 4 into 4 இன்ட்டு இன்னும் இருக்கிற ஒரு 4-ஐ 2 into 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ 2 4ல் ஒரு 4 வெளியே வந்துடும், 2 2லேயும் ஒரு 2 வெளியே வந்துடும். அப்போ ரூட்டுக்குள்ளே எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ 2/3 into 4 into 2 16/3 ஏரியான்றதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ். ஓகேங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின். f of x plus y equal to f of x f of y for all x comma y belongs to R and f of phi equal to 2 f dash of 0 equal to 3. Then using the definition of derivative find f dash of phi. ஓகே, டெஃபினேஷன் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ f dash of a is equal to limit h tends to 0 f of a plus h minus f of a divided by h. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நமக்கு சில வேல்யூஸ் வேணும். ஸோ நான் இப்போ போடுறதுக்கு பதிலாக இந்த சம்மை போட்டுட்டு நமக்கு எப்போ வேணுமோ அப்போ இந்த வேல்யூவை கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? இப்போ போட்டால் கன்ஃபியூஸ் ஆகும். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? f dash of phi. ஸோ f dash of phi is equal to limit h tends to 0 f of phi plus h minus f of phi divided by h.
இப்போ கொஷினில் இருக்கிறது பாருங்கள், எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஹெச்சை வந்து எப்படி எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய்யை எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஒய்னு எழுதியிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் 5 ப்ளஸ் ஹெச்சை எஃப் ஆஃப் 5 இன்ட்டு எஃப் ஆஃப் ஹெச் இப்படி எழுதிக்கலாமா? அடுத்து எஃப் ஆஃப் ஹெச்சோட வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்களா கொஷின்லேயே, அதை அப்ளை பண்ணிக்கலாமா? ஸோ இங்கே 2 அப்ளை பண்ணோம்னா ரெண்டுத்துலேயும் 2 காமனாக வெளியே எடுத்துடலாம். வெளியே டோட்டலாக வெளியே எடுத்துக்கிறேன். லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் ஹெச் மைனஸ் எஃப் ஆஃப் 5 2 வெளியே போயிட்டால் 1ன்னு இருக்கும் டிவைட் பை ஹெச். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம 1ஓட வேல்யூ கண்டுபிடிக்க முடியுமான்னு செக் பண்ணணும். அதுதான் நமக்கான வேலை. அதை கண்டுபிடிச்சோம்னா ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். இப்போ பாருங்கள், கிவன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இன்ட்டு எஃப் ஆஃப் ஒய். அடுத்து எஃப் ஆஃப் 5 வந்து 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது எஃப் ஆஃப் 5 வந்து 5 ப்ளஸ் 0ன்னு எழுதணும்னா இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணும்போது எஃப் ஆஃப் 5 இன்ட்டு எஃப் ஆஃப் 0ன்னு எழுதிக்கலாமா? எஃப் ஆஃப் 5ஓட வேல்யூ 2 இங்கே அப்ளை பண்ணிக்கிறேன். எஃப் ஆஃப் 5 ப்ளஸ் 0வும் நமக்கு 5 தான் வரும், இங்கேயும் வந்து நமக்கு 2 தான் கிடைக்கும். இன்ட்டு எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ நமக்கு தெரியாது, இதுதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த 2 இந்த பக்கம் வந்ததுன்னா 2/2 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0ன்னு ஆகும். அப்போ எஃப் ஆஃப் 0ஓட வேல்யூ 1. ஸோ இப்போ இந்த 1க்கு பதிலாக நம்ம அடுத்த ஸ்டெப்பில் எஃப் ஆஃப் 0ன்னு எழுதிக்கலாமா? இது வந்து இந்த ஃபார்மேட்லேயே இருக்கா? அப்போது இங்கே இருக்கிறத நம்ம டேஷ்ன்னு எழுதிக்கலாமா? அப்போ இது எஃப் டேஷ் ஆஃப் 0ன்னு எழுதிக்கலாமா? ஸோ இந்த லிமிட்லேருந்து இது மொத்தத்தையுமா சேர்த்து நம்ம எஃப் டேஷ் ஆஃப் 0ன்னு எழுதலாம். எஃப் டேஷ் ஆஃப் 0ஓட வேல்யூ கொஷனில் 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 2 × 3 = 6. இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். என்னது? எஃப் டேஷ் ஆஃப் 5 இஸ் ஈக்குவல் டு. அடுத்து 25th கொஷின் பாருங்கள். the two vectors ijk and 3i minus 2. ஓகே, 2 வெக்டார் கொடுத்துருக்காங்க. ரெப்ரசன்ட்ஸ் 2 sides OA and OB respectively of triangle OAB. Triangle OAB where O is origin. Okay, the point P lies on side AB such that OP is median. Okay, இப்போ இங்கே O A B இப்படி இருந்ததுன்னா ஏபியோட பாயிண்ட்டு, ஏபியோட மிட் பாயிண்டில் நமக்கு Pன்ற ஒரு பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இப்படி கிடைக்கும்போது OA OP இது வச்சு ஒரு பேரலோகிராம் ஃபார்ம் ஆகுமா? இதனுடைய ஏரியா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ ஏரியா ஆஃப் பேரலோகிராம் நமக்கு 2 ஃபார்முலா இருக்குது. ஆஃப் இன்ட்டு மாடுலஸ் ஆஃப் D1 × D2. அதாவது டயக்னல்ஸ் இருந்ததுன்னா முன்னாடி ஆஃப் போடணும். அப்படி இல்லை வெறும் அட்ஜசன்ட் சைட்ஸாக இருந்ததுன்னா இங்கே OA OPன்னு கொடுத்துருக்காங்க, முன்னாடி இந்த ஆஃப் வந்து வரக்கூடாது. அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே OA வந்து நமக்கு டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, இதை அப்படியே எடுத்துக்கலாம். ஆனால் OPக்கு பதிலாக OB கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஏபியோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கணுமா? ஓபி என்ன கொடுத்துருக்காங்க? ஓபி இஸ் மீடியன். ஓகே, ஏபியோட மீடியன். ஸோ இப்போ ஏபி கண்டுபிடிச்சி அதை 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பியோட பாயிண்ட் கிடச்சிடும், ஓபி கிடச்சிடும். ஏபி இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். 4i ஐஜே கேன்சல் ஆகிடுது ப்ளஸ் 4k. அப்போ ஓபி இஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு இதை 2ஆல் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஓபி கிடைக்கும் 2i + 2k. அடுத்து ஏரியா ஆஃப் பேரலோகிராமுக்கு ஃபஸ்ட்டு OA × OP கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து டிட்டர்மினன்ட் ஆஃப் I J K. OAவோட வேல்யூ 111. OPயில் வந்து 202. ஓகே, ஸோ இப்போ I இன்ட்டு 2 இது வந்து 0 ஆகிடும், வெறும் 2 தான். மைனஸ் ஜே இன்ட்டு 2 - 2 2 - 2 0 ஆகிடுது. ப்ளஸ்
k into 0 minus 2 minus 2. ஸோ இப்போ நமக்கு 2i minus 2kன்னு கிடைக்குது. ஏரியான்னு பார்த்தோம்னா மாடுலஸ் ஆஃப் OA கிராஸ் OP. ஸோ மாடுலஸ் இருக்கும்போது ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 2 ஹோல் ஸ்கொயர் ரூட் 4 ப்ளஸ் 4 ஈக்குவல் டு ரூட் 8. ரூட் 8 2 ரூட் 2ன்னு எழுதிக்கலாம். ஸோ ஏரியா அப்படின்றதுனால ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ 2 ரூட் 2 ஸ்கொயர் யூனிட்ஸ் தான் ஆன்சர். ஸோ இதோட 2 மார்க்ஸ் முடியுது. அடுத்த வீடியோவில் 3 மார்க்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.